ஆகஸ்ட் 8, 1942 அன்னைக்கு பாம்பேல நடந்த ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியில மகாத்மா காந்தி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டூ ஆர் டை அப்படின்னு ஒரு தீர்க்கமான நடவடிக்கை அனௌன்ஸ் பண்றாரு. அதாவது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா எல்லா இந்தியன்ஸும் ஒரு அஹிம்சை வழியில முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. இதுதான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அது வரைக்கும் நடந்த எந்த ப்ரொடெஸ்ட் மாதிரியும் இல்லாம ஒரு வெகுஜனமான ஒத்துழையாமை இயக்கம். ஆனா இந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அடுத்த சில மணி நேரத்திலேயே எல்லா தலைவர்கள் காந்தி, நேரு, பட்டேல் உட்பட எல்லா காங்கிரஸ் தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கோல் என்ன அப்படின்னா தலையை வெட்டிட்டோம் அப்படின்னா மத்த உடல்லாம் தானா சரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. அடுத்த நாள் ஆகஸ்ட் 9, 1942 அன்னைக்கு பாம்பேல இருக்க குவாலியர் டேங்க் மைதான்ல எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒரு சாதாரணமான சேலை அணிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. யாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. லீடர்ஸ் எல்லாருமே ஜெயில இருந்தாங்க இல்லையா, அதனால எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த சமயத்துல அந்த பெண் கொடிக்கம்பத்தை நோக்கி வராங்க. அந்த பெண் தான் அருணா ஆசிஃப் அலி. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு சுதந்திர போராட்ட வீரர், இதையெல்லாம் தாண்டி பயத்தால அசைக்க முடியாத ஒரு பெண். அங்க இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் அவங்க கொடி கம்பத்துக்கிட்ட போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து நம்ம இந்தியன் கொடியை ஏத்துறாங்க. அந்த நிமிஷம் மொத்த கூட்டமும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அருணா அன்னைக்கு ஏத்தினது வெறும் கொடி மட்டும் கிடையாது. எங்க தலைவர்கள் யாரும் இல்ல அப்படின்னா கூட எங்க இயக்கம் தொடரும் அப்படிங்கறதுக்கான ஒரு அறிவிப்பு. அவங்களோட அந்த துணிச்சலான செயலுக்காக அருணா ஆசிஃப் அலி ஹீரோயின் ஆஃப் த 1942 மூவ்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இன்னைக்கு குவிட் இந்தியா மூவ்மெண்டோட ஆனிவர்சரியில இந்த வீரமான பெண்மணிக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட்.